ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். வர மே 10th, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு அட்சய திருதியை. ஸோ அன்னைக்கு வந்து நம்ம புதுசாக என்னென்ன பூஜை குறிப்புகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்குரிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஞ்சள் துணி நம்ம வந்து கீழே விரிச்சுக்கலாம். விரிச்சுட்டு நம்ம சாமியை எதில் வைக்க போகிறோமோ அதோட மனைக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். அச்சயம் அப்படின்னாலே வளர்தல் என்று பொருள். அதனால் நம்ம தங்கம் வெள்ளி அப்படி தான் வாங்கணும்னு கிடையாது. நம்ம அன்றாடமாக யூஸ் பண்ணுற உப்பு, மஞ்சள், பருப்பு வகைகள், தானிய வகைகள் இது எல்லாமே வந்து நம்ம அட்சய திருதியை நாள் அன்னைக்கு வாங்கலாம். இது எல்லாமே வந்து மென்மேலும் நமக்கு பெருகும். அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் பொருட்கள் வாங்குறோமோ அதே அளவுக்கு நம்ம தானமும் பண்ணணும். இந்த வருஷம் அட்சய திருதியை வெள்ளிக்கிழமை வர்றதுனால இன்னும் சிறப்பான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்து லக்ஷ்மி படம் இருந்தால் லக்ஷ்மி படம் வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கனகதாரா லக்ஷ்மி படம் வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னா, இந்த படம் வந்து லாஸ்ட் டைம் நான் குலுவுக்கு போகும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஹரிணிங்கிறவங்க தான் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து தாம்பூலமாக வந்து இந்த படத்தை கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தை கொடுத்து ஒரு 5-6 மாதத்துலேயே வந்து அந்த தங்க மலை பொழிஞ்ச இடத்துக்கு வந்து நான் விசிட் பண்ணுற சான்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. நீங்களும் உங்களுக்கு இந்த கனகதாரா லக்ஷ்மி படம் கிடச்சதுன்னா வீட்டில் கட்டாயம் அட்சய திருதி அன்னைக்கு வாங்கி வைங்க. ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினப்போ தங்க மலை பொழிஞ்சதாகவும் தங்க நெல்லிக்கனி வீடெல்லாம் நிரம்பி இருந்ததாகவும் கதைகள் வந்து சொல்லும். நாங்கள் இப்போ ரீசெண்டாக கொச்சின் போயிருந்தப்போ காலடிங்கிற ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊரில் தான் வந்து தங்க மலை பொழிஞ்ச இடம் வந்து இருந்தது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் அதை பற்றின வரலாறு கதைகளும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சாமிக்கு வந்து மஞ்சள், ரோஸ், அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கலர் பூ, இந்த மாதிரி என்னென்ன கலரில் நமக்கு பூ கிடைக்குதோ எல்லா பூக்களாலையும் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ லக்ஷ்மிங்கிறதுனால நான் 2 சைடு வந்து தாமரை விளக்கு வந்து வச்சுருக்கேன். அட்சய திருதியை அன்னைக்கு வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இலை வந்து வெற்றிலை. ஸோ வெற்றிலை வந்து வெற்றியை குறிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 6 வெற்றிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கணும். இந்த வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம நார்மலாக விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கேற்றுற டைம்லேயே வந்து நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி இந்த வெற்றிலை தீபமும் ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்மக்கிட்ட வெள்ளி தட்டோ இல்லாட்டி வந்து செம்போ இல்லாட்டி பிராஸோ எதில் தட்டு இருக்கோ தட்டை எடுத்துட்டு 6 வெற்றிலையுமே வந்து சுற்றி இந்த மாதிரி ரவுண்டாக வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். முதல் நாளே வந்து ஒரு புது அகல் விளக்கு வந்து வாங்கி வச்சுடுங்க. ஸோ அந்த அகல் விளக்கை தான் வந்து நம்ம வந்து தீபமாக இப்போ ஏற்ற போகிறோம். கலர்லாம் இல்லாமல் வெறும் மண் அகல் விளக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து வாங்கி மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம இதுக்கு நடுவில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் கட்டாயம் வந்து நெய் தீபம் தான் நம்ம ஏற்றணும். ஸோ நெய் விட்டு மஞ்சள் திரி போட்டு வந்து தீபம் ஏற்றணும். ஸோ மஞ்சள் திரி போடுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, திரியை வந்து மஞ்சள்லையும் தண்ணீர்லையும் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். முதல் நாளே காய வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து நமக்கு விளக்கு பொருத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அட்சய திருதியை அன்னைக்கு வந்து நம்ம நிறைய விதமான தானங்கள் வந்து நம்ம செய்யலாம். அதாவது நம்ம வீட்டில் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், பால் சாதம், கதம்ப சாதம் இதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து தானம் பண்ணலாம். ஸோ இப்போ விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா இதை சுற்றி வந்து பூக்களால் வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நெய் வந்து தானம் பண்ணலாம், உப்பு தானம் பண்ணலாம், மஞ்சள் தானம் பண்ணலாம். நம்மளால் முடிந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுக்குரிய பலன்கள் வந்து நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அட்சய திருதி அன்றைக்கி நம்ம வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி, நம்ம அன்றாட சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி இல்லாட்டி நம்ம சாப்பாடு அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் நாளையும் கட்டாயம் நம்ம வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அகண்ட ஐஸ்வர்யம் பெறதுக்குரிய தீபத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 முகம் இருக்கிற விளக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்ட நம்ம குத்து விளக்கு இருக்கும் இல்லையா, குத்து விளக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 முக விளக்கு வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து அபுதாபி கோயில் திறந்திருக்காங்க இல்லையா, அங்கே போனப்போ தான் வாங்கினேன். இந்த விளக்கை வந்து நம்ம சாயங்காலம் 6 மணிக்கும் ஏற்றலாம். இல்லாட்டி பிரம்ம முகூர்த்தம் டைம் இருக்கும் இல்லையா, ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஏற்றி வழிபட்டோம்னா இன்னும் நல்ல விசேஷம். ஸோ 5லையுமே வந்து நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து திரி போட்டு அந்த மஞ்சள் திரி போட்டு நம்ம வழிபடணும். இந்த அகண்ட ஐஸ்வர்ய தீபம் வந்து எதுக்குன்னா ஓவரால் ஹெல்த்து, வெல்த், குட்னஸ்க்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இது வந்து அட்சய திருதி அன்னைக்கு பண்ணுறது இன்னும் நல்ல விசேஷம். இந்த விளக்கை சுற்றி வந்து நம்ம எல்லா கலர் பூக்களாலையும் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். கட்டாயம் இந்த 2 விளக்கையும் ஏற்றிட்டு அட்சய திருதி அன்னைக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து நம்ம படிக்கலாம். அட்சய
அட்சய திருதி அன்னைக்கு நம்ம வந்து சங்கு வாங்கி வீட்டில் வைக்கலாம். நம்ம வலம்புரி சங்கு கிடைச்சதுன்னா இன்னும் விசேஷம். ஸோ வலம்புரி சங்கு கிடைச்சதுன்னா அதை வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி சோவி வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அதனால சோவி வாங்கி ஒரு மண் குமிழில் போட்டு நம்ம சாமி முன்னாடி வந்து வைக்கலாம். மகாலட்சுமியோட பாதத்துக்கு கீழே வைக்கலாம். அதே மாதிரி தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா, மண் பாத்திரம் வாங்கி சாமிக்கு அதில் ஏதாவது பூஜை பொருள் போட்டு நம்ம சாமி முன்னாடி வைக்கலாம். வீட்டில் இருக்கிற மஞ்சளையே சாமிக்கு முன்னாடி வைக்காமல் புதுசாக வந்து மஞ்சள் பாக்கெட் வாங்கி நம்ம வைக்கணும். இந்த மாதிரி உங்ககிட்ட மண் ஜாடி இருந்துச்சுன்னா மண் ஜாடியில் போட்டு சாமி முன்னாடி வைக்கலாம். அதே மாதிரி தான் கல்லுப்பு வந்து இந்த மாதிரி மண் ஜாடி வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி அதில் போட்டு வச்சுக்கலாம் சாமி முன்னாடி. அம்மா வந்து திருப்பதி போயிட்டு அலமேலு மங்காபுரம் போயிருந்தப்போ இந்த குட்டி குட்டி வளையல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த வளையலில் வந்து எல்லா கலர்ஸுமே நமக்கு இருக்கும். ஸோ 108 வளையல் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 108 அஷ்டோத்திரம் சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு அஷ்டோத்திரம் சொல்லும்போது இந்த வளையல் போட்டு நம்ம லக்ஷ்மி முன்னாடி வந்து வழிபடலாம். இந்த குட்டி குட்டி வளையல் வந்து அமேசான்லேயுமே நமக்கு கிடைக்கிது. ஒருவேளை அஷ்டோத்திரம் சொல்லலை அப்படின்னா அந்த வளையல் எல்லாத்தையுமே வந்து வெற்றிலை வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெற்றிலை மேலே வந்து இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் வந்து நம்ம வாங்கிக்கணும். 3 இல்லை 5 அந்த மாதிரி வெற்றிலையை வச்சுட்டு அது மேலே வந்து இந்த வளையலை வச்சு நம்ம வந்து லக்ஷ்மி முன்னாடி வச்சிடலாம். குட்டி குட்டி வளையல் வச்சு நம்ம லக்ஷ்மிக்கு மாலையாகவும் கோத்து போடலாம். அது பார்க்குறதுக்கும் இன்னும் அழகாக இருக்கும், ரொம்ப விசேஷமும் கூட அந்த மாதிரி செய்யும்போது. நம்ம அட்சய திருதி அன்னைக்கு விளக்கேற்றும் போது கீழே வந்து நம்ம வெற்றிலை வச்சு நம்ம விளக்கேற்றலாம். ஏன்னா வெற்றிலை வந்து ரொம்ப ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள். அதனால தான் வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன்னாலும் நம்ம வெற்றிலை வந்து மறக்காமல் வச்சு நம்ம வந்து தாம்பூலம் கொடுப்போம். அடுத்து வீட்டில் நம்மக்கிட்ட என்னென்ன வெள்ளி பொருட்கள் வெள்ளி விக்கிரகம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அந்த அட்சய திருதி நாளில் வந்து நம்ம சாமி முன்னாடி இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வைக்கலாம். அஷ்டலட்சுமி செம்பு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஜென்ரலாக வந்து நவராத்திரி அப்போ நம்ம இந்த செம்பு வச்சு தான் கலசம் வைப்போம். அது இருந்துச்சுன்னா அதில் வந்து ஃபுல்லாக வந்து அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், இது எல்லாமே வந்து போட்டு வைக்கலாம். அதே மாதிரி இனிப்புக்கு வந்து நம்ம கல்கண்டு இல்லாட்டி வந்து சாக்லேட் வைக்கலாம். அதே மாதிரி உப்பு, கல்லுப்பு கட்டாயம் நம்ம வைக்கணும். கட்டாயமாக அட்சய திருதி அன்னைக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வந்து நமக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். ஸோ அதனால் தண்ணி, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், முக்கணிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். சாமி முன்னாடி தட்டு நிறைய வந்து காயின்ஸ் போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு கிண்ணத்தில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாமி கும்பிடலாம். எந்த பிரசாதமே செய்ய முடியல, டைம் இல்லைங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் தண்ணியும் வச்சு சாமி கும்பிடலாம். அஷ்டலட்சுமி குடம் இருந்துச்சுன்னா அந்த குடம்ல வந்து தண்ணியோ இல்லை பாலோ வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பி நம்ம சாமி முன்னாடி வைக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பூஜா ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, பிராஸில், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாமி முன்னாடி அட்சய திருதி அன்னைக்கு வைக்கலாம். அதில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் தான் அரிசி, பருப்பு, சாக்லேட், கல்கண்டு, அந்த மாதிரி எதுனாலும் போட்டு தண்ணி எதுனாலும் போட்டு சாமி முன்னாடி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம யானை கூட அட்சய திருதி அன்னைக்கு வாங்கலாம். யானை வந்து வலது காலை வந்து முன்னோக்கி வச்சிருக்கிற மாதிரி வாங்கணும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி வச்சோன்னா நமக்கு செல்வம் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிச்சன்லேயே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த அட்சய திருதியை பற்றின கதையும் அந்த இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.